said, ChatGPT, ராம் நாராயண் ராம். நான் எப்போதும் இதே வார்த்தையை கூறி வந்துள்ளேன். இன்று கூட இதையே கூறுகிறேன். நம்மில் உள்ள ஒவ்வொருவரும் இந்த பூமியில் உள்ள அனைத்து உயிர்களும் இயற்கையின் ஒரு அங்கமாகவே இருக்கிறோம். இயற்கையே நமது தந்தை, தாய் ஆகும். அனைத்து மதங்களும் சொல்கின்றன, வானம் வெறுமையாக ஒரு சின்னமான பூஜ்யம். நாம் அனைவரும் அறிந்ததே, பூஜ்யத்தில் எதுவும் உருவாகாது. ஒரு காலி பாட்டிலில் தண்ணீர் நிரப்பாமல் அதை கீழே தாழ்த்தினால் அதிலிருந்து தண்ணீர் வீழ்ச்சியடையாது. இந்த விண்ணிலிருந்தே நட்சத்திரங்கள் தோன்றின. நாம் அனைவரும் எங்கே இருக்கிறோம்? பூமியின் மேல். பூமி எங்கே இருக்கிறது? வானத்தில். வானத்திலிருந்து பிறந்ததே இந்த படைப்புகள். ஒவ்வொரு பரிணாமம் மெதுவாகவே சீராகவே நடந்தது. ஒரே விதையை மண்ணில் இடும்போது அது மெதுவாக ஒரு செடியாய் வளர்கிறது. அதில் பஞ்சபூதங்களின் தாக்கம் உண்டு. பின்னர் அந்த செடி வளர்ந்து ஒரு பெரிய மரமாகிறது. அதேபோல் மனிதர்களும் நட்சத்திரங்களும் அனைத்தும் இப்படியே வளர்ந்து புவியில் உருவானது. இயற்கை வானத்தின் ஒரு பகுதி. நாம் விண்வெளியின் ஒரு சின்னமான வழிமுறையாய் உள்ளோம். நினைத்து பாருங்கள், இரவும் பகலும் இல்லாமல் நிரந்தரமான இருட்டு மட்டுமே இருந்தால் வெளிச்சத்தின் முக்கியத்துவத்தை அறிய முடியாது. நாம் பிறந்துவிட்டால் இறக்கும் போது வரும். இறப்பதற்கு முன் நோய் வரவேண்டியதுதான். நோய்களும் கடவுளால், இயற்கையால் உருவாக்கப்பட்டவை. நோய் வரவில்லை எனில் நமது ஆயுள் 800 அல்லது 400 அல்லது 500 ஆண்டுகள் இருக்கும். ஆனால் நம் உடலில் சக்தி இருக்காது, தைரியம் இருக்காது, எங்கும் சென்று எந்த பணியையும் செய்ய இயலாது. அப்படியானால் இறப்பதற்கே கடவுளை வேண்டி கேட்க வேண்டும். அதனால்தான் நோய் தேவையானது. அது இறக்க உதவியாக அமைந்தது. பிரகிருதியில் நடக்கும் அதிர்வுகளின் மூலம் படைப்பின் தகவல் எவ்வாறு கிடைக்கும்? நம் நாக்கு இல்லையேல் உணவின் சுவை நல்லதா கெட்டதா என்பதை கண்டறிய முடியாது. உணவு உண்டால் முதலில் அதை நம் கண்கள் பார்த்து பிறகு நாசியில் மணமடைகிறோம், பின்னர் அதை உட்கொள்கிறோம். நம் நாக்கு பேசுவதைப் போல் உணவின் சுவையை நல்லதா கெட்டதா என கூறுகிறது. இது ஒரு அறிவியல். அதே போல நம்முள் உள்ள விவேகம், அறிவும் நம்முடன் பேசுகிறது. இதை அறிவியல் உறுதிப்படுத்தியுள்ளது. அறிவியலால் படைப்பில் புதுமை பெற முடிகிறது. ஆய்வகத்தில் உருவாக்கப்படும் அனைத்திற்கும் மூலப்பொருள் இயற்கையிலிருந்துதான் பெறப்படுகிறது. ஆனால் அறிவியல் ஒரு கொசுவை கூட உருவாக்க முடியாது. ஒரு நிகழ்ச்சியை பகிர்வேன். ஒருமுறை நான் ஒரு இரத்த பரிசோதனைக்காக ஒருவரை என் வீட்டுக்கு அழைத்தேன். அவர் வர முடியாது என அவர் சுகவீனத்தில் இருப்பதாக கூறினார். நான் அவரிடம் கூறினேன், என்னிடமா வா, உன்னை நிச்சயமாக குணப்படுத்துவேன். அவர் என்னிடம் வந்தார். நான் அவரிடம் 5 முறை ராம் நாராயண ராம் என கூறச் சொன்னேன். அவர் கூறினார், உடனடியாக அவருடைய காய்ச்சல் சரியாகிவிட்டது. அவர் என் காரணமாக அல்ல, பரம்பொருள் அவரை குணப்படுத்தினார். நான் ஒரு வழிமுறை மட்டுமே. நோய் எங்கே இருந்து வந்ததோ அங்கேயே அது சென்றது. அந்த வானம் என் வார்த்தைகளை கேட்கிறது. பூமியில் உள்ள அனைத்து பொருட்களின் விஷயங்களை இயற்கை கேட்கிறது. இயற்கை எங்கள் தாய் போலவே உள்ளது. நமது தாயும் எங்களை வலு செய்யும். ஆகையால் நாம் இயற்கைக்கு எதிராக ஏதேனும் செய்தால் இயற்கை நமக்கு கருத்துரை அளிக்கும். நாம் தவறாக நினைக்கிறோம். நாங்கள் அனைவரும் மிகவும் முக்கியமானவர்கள் என்பதை கருத்தில் கொண்டு இயற்கை எதுவும் இல்லை என்று நம்புகிறோம். ஆனால் நாம் இயற்கையின் ஒரு பகுதியாகவும் கடவுளின் ஒரு பகுதியாகவும் இருக்கிறோம். நாங்கள் இயற்கையின் ஒரு பகுதியாகவே உள்ளோம். ஆனால் அந்த பகுதியின் ஒன்றும் கெளவனம் செய்யவில்லை. இயற்கை இல்லாமல் எங்களிடம் எதுவும் இல்லை. வாழ்க்கையின் உண்மையானது, நீங்கள் வீட்டில் எவ்வளவு அன்பானவர்களாக இருந்தாலும் இறந்த பிறகு அவர்களது உடலை வீட்டிற்கு வெளியே எடுத்து விடுகிறோம். இதேபோல் இயற்கை எங்களுக்கு கருத்துரை அளிக்காது, துன்பம் தராது. ஆகையால் இயற்கை எங்களுக்கானது என்ன என்பதை எவ்வாறு அறிய முடியும்? அதனால்தான் நமக்கு ஒவ்வொரு விஷயத்தின் மதிப்பு தெரியும். வருகை மற்றும் செல்லுதல் என்பது இயற்கையின் விதி. எப்போதும் ஒரே மாதிரியானவை நன்றாக இல்லை. மாதந்தோறும் ஒரே உணவை உண்ண முடியாது. ஆகவே மாற்றம் அவசியமாகிறது. ஒவ்வொரு விஷயத்திலும் மனதில் மாற்றம் மற்றும் வாழ்வில் மாற்றம் இருக்க வேண்டும். எனவே இயற்கை தொடர்ந்து மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. ஏனெனில் வானம்தான் இயற்கையை கட்டுப்படுத்துகிறது. நமது வானம் ஒரு கலைஞனாக இருக்கிறது. அது அனைவரையும் கட்டுப்படுத்துகிறது. நாம் இந்த பூமியில் எதை வேண்டுமோ அதை செய்கிறோம். அனைத்தும் வானத்தில் பதிவு செய்யப்படுகிறது. இறந்த பிறகு எங்களுக்கு அனைத்தும் காட்சி அளிக்கப்படுகிறது. நாம் அனைவரும் பிறப்புக்கு முன்னர் பூமியில் தவறான செயல்களை செய்யாது என்று கூறுகிறோம். ஆனால் அதற்கு பிறகும் நாம் தவறான செயல்களை செய்கிறோம்.
எல்லா விஷயங்களிலும் வானமே அனைவரின் உரிமையாளர். அனைத்து உருவகங்களை வானமே உருவாக்கியது. நாம் இயற்கையின் சக்தியை மறந்துவிட்டோம். ஆனால் இயற்கைதான் மிகப்பெரிய சக்தி உடையது. நாம் அனைவரும் அன்புடன் வாழ்ந்தால் ஒன்றாக இருக்கிறோம். இயற்கை எங்களுடன் இருப்பது உறுதி. இயற்கை எங்களுக்கு பல பாடங்களை கற்பிக்கிறது. ஆனால் நாம் கற்றுக்கொள்ள விரும்பவில்லை. இது எங்களின் தவறு. நாங்கள் முன்னேற வேண்டும் என்றால் அனைவரையும் எழுப்ப வேண்டும். அனைவருக்கும் அன்பு காட்ட வேண்டும். அனைவரையும் ஒன்றாக கொண்டு செல்க வேண்டும். அனைவரும் எங்கள் இதயத்தின் ஒரு துண்டு மற்றும் ஒரே குடும்பமாக உள்ளனர். நாங்கள் நன்றாக வாழலாம். அனைவருக்கும் மகிழ்ச்சியாக வாழ அனுமதிக்க வேண்டும். அனைவரையும் காப்பாற்றுவதுதான் எங்கள் தர்மமும் கன்மும்.